ஈரோட்ல இருந்த வரைக்கும் நான் தான் உங்க பொண்டாட்டின்னு ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தானே இருந்தேன். அப்பெல்லாம் இல்லாத அசிங்கம் இப்ப மட்டும் வந்துருமா? இந்த பாருங்க, எனக்கு தேவை இந்த 4 செவர் இல்ல, நீங்க தான். உங்க கூட நான் வாழணும். இப்ப எதுக்கு நீங்க வீட்டை உடைக்கிறீங்க? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? ஏற்கனவே எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு தேன்மொழிக்கும் உங்க அப்பத்தாவுக்கும் ஒத்து போகலையாமே. எங்க வீட்டு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியுங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவா சொல்லட்டுமா? அந்த பொண்ணுதான் உங்க வீட்டுல செட் ஆகல. பேசாம அந்த தேன்மொழிய வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. என்ன அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்க? பாத்தியலா, உடனே டென்ஷன் ஆகுறியே. அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா உங்க டென்ஷன் எல்லாம் போயிடும்ல. நான் உங்க கூட உங்க வீட்டுல வந்து வாழறேன். என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தேன்மொழி என் பொண்டாட்டி. 5 வருஷமா நானும் தான் உங்க பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு இருக்க? இந்த 5 வருஷத்துல நான் உன்னை தப்பா ஒரு பார்வை பார்த்திருப்பனா? இல்லையே, ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டிய. அந்த குணம் தாங்க உங்களை பிடிக்க காரணமே. என்ன இவ்வளவு மெதுவா வர? பாட்டி இந்தாங்க. ஓ மருமக செஞ்சாலே குலாப் ஜாமுன், அது ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு வா. அத்தை உங்களுக்கு தான் ஆகாது இல்ல அத்தை? ஒன்னும் சொல்லாத, போய் எடுத்துட்டு வா. முதல்ல அதை சாப்பிட்டே ஆகணும். என் மனசு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. பாட்டி இந்தாங்க. பாட்டி ஐயோ அத்தை, அத்தை அத்தை போதும் அத்தை, போதும் அத்தை. மெதுவா சாப்பிடுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல. சுகர் ஆகுது கிகர் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கூட ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டா போகுது. ஆனா இன்னைக்கு நல்லா இந்த இடிப்பை சாப்பிட தான் போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத மருமோளே. இன்னைக்கு நடந்த விஷயத்த நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. அத பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு பூரிச்சு போய் கிடக்கு. எப்படியோ நம்மள பிடிக்க இருந்த ஒரு கெட்ட நேரம் வாசலோடையே விலகி போயிடுச்சு. மீனாட்சியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னடா என்ன? குரல் ரொம்ப ஒசருது. வார்த்தை எல்லாம் இப்படி கீழ்த்தரமா போகுது. என்னப்பா உனக்கு கும்பிட்டு கோவம் வருது? நான் என்ன உன் பொண்டாட்டிய பத்தியா பேசினேன்? இல்ல அவ உன்னை கட்டிக்க போறவளா? ஆனா அவ ஒரு வகையில புத்திசாலிதான். நல்லா படிச்சவனா காசு இருக்கிறவனா பார்த்துட்டா. உன்ன மாதிரி வெட்டி பயல வெட்டி விட்டுட்டா. என்ன நடக்க போகுதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். அத்தை, நம்ம வீட்லயும் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சிருக்கோம். எதுக்கு இன்னொரு வீட்டு பொண்ணை பத்தி நாம தப்பா பேசணும்? ஏத்தா, ஏன் நீ பேச மாட்ட? கொஞ்சம் அசந்தா அந்த சீமாட்டிய இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டேன். யார் செஞ்ச நல்ல காலமோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுங்கிற மாதிரி அவளே வேற வழிய பார்த்து கிளம்பிட்டா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான்.
ஆ இன்னும் வேணுமா? ஆ என்னடா பார்க்கல? ம், நீ வேணா 4 சாப்பிடு. உன் மதுரையோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. ம், இதையும் நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆ? ஆ. ம். மீனாட்சி நல்ல பொண்ணா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணா உன் லைஃப் மாறும்னு தோணுது. ஹலோ, லைன்ல இருக்கியா? ம் இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன்க்கா. பார்க்க கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி இருக்கு. அக்கா, அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்ப? இல்லடா, அப்புறம் வேற என்னக்கா சொல்ல வர? இவளையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழணும். அப்போ இவ்வளவு நாள் நான் ஒழுங்கா வாழலையா? கோவப்படாத, என் மனசுக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். என்னோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான், நீ அந்த மீனாட்சியோடையாவது சந்தோஷமா வாழணும், அவளையும் வாழ விடணும். ஐ வில் ட்ரை. டேய், அந்த மீனாட்சி திமிர அடக்க இதான் ஒரே வழி. டேய் நல்லா யோசிச்சுக்கடா. இதுக்கு மேல என்னடா யோசிக்க சொல்ற? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை அவ வளைச்சு போட்டுக்கா பாத்தியில. டேய் ஏதோ பேங்க் எக்ஸாம் எழுத போறாளா, அவளால என் வேலை போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. அவ மட்டும் நல்லா இருக்கா, இதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? டேய் அவ தலையெழுத்து அப்படி, உன் தலையெழுத்து இப்படி, அதுக்கு நம்ம என்னடா செய்ய முடியும்? அவ தலையெழுத்த நான் மாத்தி காட்டுறேன். உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். அவ அழகா இருக்கிறதுனால தானே அந்த பணக்காரனும் ஜீவாவும் அவ பின்னாடி சுத்துறாங்க. அவங்க 2 பேருக்குமே அவ கிடைக்க கூடாது. அவளை பார்க்கணும்னு 2 பேருக்கு தோணவே கூடாது. அவ அழக சதைச்சிட்டா அப்புறம் பார்க்கறதுக்கே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. டேய் அத முதல்ல கீழே இருக்குடா, அப்புறம் மாட்டினா ஆயுஸ்க்கும் உள்ள வச்சிருவாங்கடா. ஏய், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருக்கவே கூடாதுடா. அவ பேங்க் எக்ஸாம் எழுத முடியாது, அவளை கட்டிக்கவும் எவனும் வரக்கூடாது. அவ வெளியே வராம உள்ளேயே முடங்கி கிடக்க போறா பாரு.